செம்மையானது ப்ரோ. அந்த சீன்லாம் ஒரு சீனும் செம்ம ட்விஸ்டி. நம்ம பல்வேல் தேவன் இருக்காரு, அவர்லாம் வராரு ப்ரோ உள்ள. செம்ம படம். எஸ்கே தான் எப்பயுமே மாசு. எஸ்கே மட்டும் தான். படத்தை பத்தி ஆடியன்ஸ்ல பேசல. செமையா இருந்துச்சு. லைக் வந்து பார்த்தா வில்லனை பார்த்தாலே கோவம் வர மாதிரி அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு. த்ரூ அவுட் மூவி வந்து வில்லனா செமையா எடுத்துட்டு போயிருவாங்க. அவர் நல்லா நடிச்சிருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து தயவு செய்து சிவகார்த்திகை எப்படி தேர்ந்தெடுத்தா தெரியல. எந்த நடிகர் துணிச்சல் வேணுங்க நடிக்கிறதுக்கு. சாதாரண விஷயங்க. கரணம் தப்புன மரணம் மாதிரி நடிப்பு இருந்தால் தான் திறமை இருக்கணும். அதான் அந்த நம்ம இந்த ஜென்ரேஷனுக்குலாம் அது தெரியாது. அதனால் இந்த படத்து மூலயமா இன்னைக்கு இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் என்னன்றது இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தெரிகிற மாதிரி படம் எடுத்துருக்காங்க. செம்மையானது ப்ரோ. அந்த சீன்லாம் ஒரு சீனும் செம்ம ட்விஸ்டி. நம்ம பல்வேல் தேவன் இருக்காரு, அவர்லாம் வராரு ப்ரோ உள்ள. செம்ம படம். எஸ்கே தான் எப்பயுமே மாசு. எஸ்கே மட்டும் தான். படத்தை பத்தி ஆடியன்ஸ்ல பேசல. படம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. படம் பயங்கரமா பேசிருக்கு. தீ பரவினே இருக்கு. அது வந்து சென்சாருக்கு இதனால பண்ணிருக்காங்க ப்ரோ. பட் ஆனா படம் தீயா இருக்கு. யாருமே வந்து நெகட்டிவ் மோஸ்டா வராது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்க்காம தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து எல்லாருமே பேசுங்க ப்ரோ. எல்லாரோட சூப்பராக இருக்குது ப்ரோ. எங்களுக்கு எஸ்கேன்னா எப்பவுமே தனி. அவர் தான் நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அவங்களுக்கு தான் நாங்கள் எப்பவுமே ப்ரோ எல்லா எமோஷனும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எமோஷனல் மிக்ஸ்டாக இருக்குது, லவ் மிக்ஸ்டு இருக்குது, ஃபேமிலிக்கும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல் ஃபயர் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. சம பாண்டிங்காக இருக்குது ப்ரோ. ஒரு எனக்கு இவன் தம்பி, எனக்கு ஒரு நல்ல நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம், நாங்கள் 2 பேரும் அடிச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே இது எமோஷனல் பாண்ட் இருக்குது. அது வந்து ஒரு பயங்கரமாக லவ் கிரியேட் பண்ணியிருக்கு ப்ரோ. அந்த எமோஷனல் பாண்ட் பிரதர்ஸ் அண்ட் லவ் இருக்கும்ல, அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ப்ரோ ஒரு சீனுமே செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. தனி ஒருவன் சொன்னார்ல அண்ணன், அதே மாதிரி தான் இருக்குது. அதோட பயங்கரமாக நடிச்சிருக்காரு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது ஒரு படம். நல்லா இருந்துச்சு. லைக் சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரவிமோகன் வந்து வில்லன் கேரக்டர் நான் இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் அவர் வெறுக்க வச்சுட்டாங்க. நம்ம கோவ் பண்ணோம்ல வில்லனா, அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. த சேம் டைம் அதர்வா சின்ன சீன்ஸ் தான், பட் நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் ஸ்ரீலல்லா கூட ஃபைனல் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும். அது அவங்க சொன்ன சில டைலாக் எல்லாம் அழு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலவே நல்லா இருந்தது. ஆமாம், அதுவும் சில அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, சில பேர் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க எண்டிங்கில் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆமாம், நிறைய கனெக்டே இருக்குது. படத்தில் வந்து எண்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் இருக்கும். நல்லா இருந்தது பார்க்க. அவங்க 2 பேரும் ஒரு சீன் இருக்கும். ஒரு நல்லா இருக்கும். நான் சொல்ல விரும்பல, பட் நல்லா இருக்கும். கேமியோஸ் இருக்குது. கேமியோஸ் நிறைய இருக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன், இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு. நல்லா இருந்தது. படத்தில் வந்து தமிழ் தான் ப்ரோ. தமிழ் இது பற்றி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை அவர் கேரக்டர் வெயிட்டேஜ் நல்லா காட்டிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் ப்ரெசன்ஸ் இருந்தது. அதனால ஸ்க்ரீன்லேயும் நல்லா இருந்தது ப்ரோ. தம்பி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. கேமியோ நிறைய இருக்கு ப்ரோ. பார்த்தா தான் ப்ரோ புரியும். 2 கேமியோ இருக்கு. திருப்பாத்ததை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி அதுக்கேற்ற மாதிரி வில்லன் ரோல் ஈக்குவலாக செமையாக பண்ணியிருக்காரு. செமையாக இருந்துச்சு. லைக் வந்து பார்த்தா வில்லனை பார்த்தாலே கோவம் வர மாதிரி அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு. த்ரூ அவுட் மூவி வந்து வில்லனா செமையாக எடுத்துகிட்டு போயிருவாங்க. அவர் நல்லா நடிச்சிருந்துச்சு. புரியல. எல்லாமே கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழ் வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாமே டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. அப்புறம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எண்டிங்கில் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது லைக் பழைய காலத்து ரியல் ஸ்டோரினால அதை பேஸ் பண்ணி எடுத்ததால பழசில் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் இது வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்கன்றது பார்க்க முடியுது. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். 100% பொங்கல் படம் ப்ரோ. தான் சூப்பராக இருக்கு படம். 2க்கு 3 வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த் ப்ரோ. 100% எஃபர்ட் போட்டிருக்காரு ப்ரோ. எஸ்கேன்னு இல்லை ப்ரோ, எல்லாருமே 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பா பார்க்கலாம் படம். சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ரவி மோகன் சொல்ல முடியாது ப்ரோ, எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. இவங்க மேல இவங்க கீழே சொல்லவே முடியாது, அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ரியல் எல்லாமே இருக்கு ப்ரோ, ரியல் சம்பவம் தான் எல்லாமே. படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு ஒரு தரமான படம். தயவு செய்து அரசியல் பூத்தாதராசா. நான் உன்னை 64 கொண்டு போயிட்டேன் மைண்ட் செட்டில், 65 கொண்டு போயிட்டேன், 80 கொண்டு போயிட்டேன். தயவு செய்து அரசியல் பூசாதராஜா. உண்மை சம்பவமாக படம் எடுத்ததுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து தயவு செய்து சிவகார்த்தை எப்படி தேர்ந்தெடுத்தா தெரியல. எந்த நடிகர் துணிச்சல் வேணுங்க, நடிக்கிறதுக்கு சாதாரண விஷயங்க. கரணம் தப்புன மரணம் மாதிரி நடிப்பு இருந்தால் தான் திறமை இருக்கணும். அது எப்படி நடிச்சா, ஏன்னா ஒரு படத்தில் இதோட ஏழை கட்டுறாங்களா 1000 கட்டுவாங்க. அந்தளவுக்கு துணிச்சலாக நடிச்சிருக்கிறாரு, துணிச்சலாக கொண்டு வந்துக்கிறாரு. அந்த செரீன்ற கேரக்டரு சாதாரண கேரக்டர் இல்லை, அது ரஜினி முருகன் கேரக்டர் கிடையாதுப்பா. வருத்த வாழைப்பட தங்கம் அந்த படம் கேரக்டர் கிடையாது. செரீன்ன்றது ஒரு மாசான ஒரு தனித்துவமான ஆல்பா மேல் சொல்லலாம். தனித்துவமாக தெரியுன்னு ஆல்பா மேல்லாம் தனித்துவமாக தெரியுதான். அது போராடுறாரு. எனக்கு தாய்மொழி தான் எனக்கு வேணும், புரியுதா? எனக்கு தாய்மொழி தான் எனக்கு வேணும், அதை நான் காப்பாற்றிக்கிறேன், புரியுதா? மொழி இருக்கலாம், மொழி இருக்கலாம். ஒரு ரூபா நோட்டில் பல மொழி இருக்குது, அது குத்தா தான் கடைக்காரனே வாங்குறான். நான் சொல்கிறது புரியுதா? எல்லா மொழியும் நம்மளுக்கு வேணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம், 20 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் தாய்மொழியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதில் எல்லா மதமும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா கேரளாவுக்கும் அது வேணான்றாங்க. என் மேலே திணிக்காத, எனக்கு வேணும் தான். எல்லா மொழியும் சேர்ந்து பாடுபடுறாங்க. தயவுசெய்து கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் ஓகேவா, பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், மதுரையில் நடந்த சம்பவம், அண்ணா சாலை சென்னை போஸ்ட் ஆஃபீஸு மவுண்ட் ரோடில் அங்கே நடந்த சம்பவம் தான். சம்பவம் 80, 64 நிறைய உயிர் பலி, புரியுதா சொல்லுது? போராட்டம் நடத்துனது 80, உயிர் பலி போனது அந்த வருஷம், புரியுதுங்களா? இதுதான் கதை. மார்க்கு கேட்காத, என் மேலே அரசியல் சாயம் பூசாத, அந்த கேள்வி நீ கேட்காத. ஒரே ஒரு விஷயம் அரசியல் நான் பதிவு பண்ணிடுறேன். அண்ணாதுரை ப்ளே பண்ணுறாரு, அண்ணாதுரை ப்ளே பண்ணுறாரு. அதை தான் நம்ம அரசியல் எடுத்துக்கணும், அதை தான் அரசியல் எடுத்துக்கணும், புரியுதா? வேறு எதுவுமே இல்லை. படம் சிவகார்த்திகேயன் செரீன்ற கேரக்டருக்கு ஒரு நன்றி. ஜெயம் ரவி மிரட்டல் வில்லன், நீ சாக்லேட் பாயே வேணாம் இனிமேல். 5 ஸ்டார் சாக்லேட் பாய் ஜெயம் ரவியே கிடையாது. டெரரான ஜெயம் ரவி போட்டு தள்ளுறதில்ல. இனிமேல் நீ அதுக்கு தான் பாரு ராக்கி, நீ ரொமான்ஸுக்கெலாம் லாக்கி இல்லை. அதுதான் உனக்கு கரெக்டு. 2 வாரிசு பிள்ளைங்க நடிக்குது. ஒன்று இதய முரளி, அப்பா நீ அப்பா பேரை காப்பாற்றிட்ட, நீ சாவுற அந்த கேரக்டர் அவங்க சொல்கிறாங்க, கண்ணே கலங்கிடுச்சு. இது முரளி சாவுற மாதிரி இது, இதய முரளி சாவுற மாதிரி இது. பக்காவாக நீ நடிச்சுக்கிற. இளைஞருடைய துடிப்பு உங்ககிட்ட இருக்குது, இளைஞருடைய ரத்தம் உங்ககிட்ட இருக்குது. நாடி நரம்பு சேர்ந்ததெல்லாம் ஒருத்தனால தான் அதை பண்ண முடியும், ஒருத்தனால தான் அது பண்ண முடியும்னா முரளி பையன் சூப்பராக பண்ணிட்டாப்புல. அந்த சீன் எனக்கு ரொம்ப டச்சு. அதுக்கு மார்க்கு கேட்காத, அது உள் வாங்கி நடிச்சுக்கிறாப்புல, புரியுதா? படம் இதுதான், படம் வெற்றி படம் தான். 64, 65 கொண்டு வந்தவ 80 கொண்டு வந்த ஒரு படம் வெற்றி தானேப்பா. இது காப்பி ரைட்ஸே கிடையாது. ஒன்றா சில இடத்துல சித்திரிக்க படம் கட்டெல்லாம் எடுத்துருக்குறாங்க, அதை காட்டுறாங்க. அது முக்கியமான சீனு. போஸ்ட் ஆஃபீஸில் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணால் ஒரு மொழி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டே சொல்லிச்சு. 15 கட்டு க்ளீனாக தெரியுது எனக்கு. ஸ்க்ரீன் பிளே யாருன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இவ்வளோ பேர் படம் சொல்லுவாங்களே. நான் ஒத்து கவனித்தேன். 80 எல்லாம் சிலதெல்லாம் கட் ஆகிக்குது. போதுமா? இதுதான் உண்மை. அவருடைய ஜோடி அது போதும், அதுவே ஒரு போராட்டமாக நடத்துது. இல்லைன்னா அதுக்கு ஒரு சாங்கை போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு பிஜிஎம் போட்டுக்கின்னு படமே வேற திசையில் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்து தான் டேரக்டரு. ஏன்னா ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னா ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு டியூட் சாங் இருக்கான். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். இல்லை இது கொண்டு வந்துட்டான படமே வேலைக்கே ஆகாது, குழப்பமாயிடுமே. இஷ்டத்துக்கு பிஜிஎம் போடுவாப்போல யார், இந்த ஜிவி பிரகாஷுக்கு. ஆனால் அது இப்படி இல்லாமல் பேக்ரவுண்டு மியூசிக் போட்டுக்கிறாப்போல, அது வெற்றி. ரொமான்ஸ் சாங்கு போட்டுருந்தாருன்னா அது படம் தோல்வி தான் இருக்கான். ஆனால் பாட்டுலாம் இல்லை, புரியுதா? பாட்டு வச்சுருந்தா கதை சொதப்பிட்டு இருக்கோம். அதனால தான் பாட்டு இல்லை, ரொமான்ஸோடு நிறுத்திக்கின்னு அது ஒரு போராளியாக பார்த்து அந்த மொழி கோஷம் அந்த காதலியும் கஷ்டப்படுறான்.
நல்லா சூப்பராக நல்லா அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்கார். படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கார் விஜய். அதான் அந்த நம்ம இந்த ஜென்ரேஷனுக்குலாம் அது தெரியாது. அதனால் இந்த படத்து மூலயமா இன்றைக்கி இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் என்னன்றது இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அரசியல் பெருசாக இல்லை, பேரறிஞர் அண்ணாவை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. அவரோட பண்ண போராட்டம் அதை பற்றி எல்லாம் பக்காவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படம் வரல, அதுக்கு மேலே பராசக்தி வந்து உங்களுக்கு ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு இஷ்யூவால வரல, அதை பற்றி என்ன இல்லை அதுக்கு இதுக்கு எந்த கம்பேரிசனுமே இல்லை. அது வேறு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசியில் என்ன அப்ஜெக்ஷன்ஸை கிளியர் பண்ண அது போட்டுருவாங்க. நம்ம 1965 நம்ம அண்ணா வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் இன்னைக்கு நம்ம தமிழை போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதாவது நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். அந்த அண்ணாவால தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேருமே இந்தி ஒழிப்புல இருந்து நம்ம மீட்டு எடுத்து இன்னைக்கு இருமொழி பள்ளி கொண்ட தமிழை வந்து நம்ம உயிர் மூச்சா கொண்டிருக்கோம். அது அழகா சுதா மேடம் வந்து எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய அப்ளாஸ். கண்டிப்பா பராசக்தி, அதாவது கோயில் வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல அந்த பராசக்தி தான் நம்ம. அந்த பராசக்தி இன்னைக்கு இந்திய வந்து ஒழிச்சு தமிழை வாழ வச்சிருக்குது. கண்டிப்பா பராசக்தி மிகப்பெரிய வெற்றி. படம் ஃபுல்லும் இமோஷனல் தான். படம் அழுதுகிட்டே தான் பார்த்தேன், கண்ணீர் வரல, ரத்தம் தான் வந்துச்சு. அத்தனை மாணவர்கள் அடுத்த தலைமுறையை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. தலைமுறையே இல்லாம தலைமுறையை காப்பாத்திருக்காங்க. பராசக்தி வாழ்க. ஓகேவா? எல்லா படம் நல்லா இருக்கு. 3 பேருக்கும் நல்ல ஆக்டிங் இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படத்தை போய் பாருங்க ஜி. 2வது நீங்க 3 வாட்டி 4 வாட்டி பார்க்கலாம். படம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஜெயம் ரவி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்கே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த மூவிக்கும் அவருக்கும் ரொம்ப சூட் ஆகுது. ஸோ நல்ல சாய்ஸா, அதோட நல்ல ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. யார் ப்ரோ? ஆமாம் நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. அதை தவிர்த்து ஜெயம் ரவிக்கு ஒரு நல்ல ரோல் சேஞ்ச் இருக்கு. ஸோ வில்லனா இருந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இந்திய எதிர்ப்புன்னு சொல்ல, இந்திய திணிக்க வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு தான். மோஸ்ட்டாக திணிக்காதீங்க, யாராவது பிடிச்சிருக்கோ அவங்க படிக்கட்டும், இல்லைனா தமிழே இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் இருக்கட்டும், அவ்வளோதான். கண்டிப்பாக ப்ரோ கேமியோ இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும். கேமியோ 2-3 கேமியோவே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்ச சீன் அதான் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம், எல்லாரும் சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம் மூவி. ஒரு படத்துக்கு அவர் ஆக்டிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே ஹீரோ வில்லன் 2 பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க. ஜெயம் ரவியை வில்லனாக பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருந்தது. ஆமாம், சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹிந்திக்கு மட்டும்தான் எதிர்ப்பு, ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை அந்த மக்களுக்கோ எதிர்ப்பு இல்லை அப்படின்ற கருத்தெல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்ததுண்ணா. ஆனால் நல்லா தான் இருந்தது. மியூசிக் அவ்வளோ நான் நோட்டீஸ் பண்ணலை. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் சீன்ஸில் ஒரு கேமியோன்னு இல்லை, அந்த நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு 2-3 பேர் கொண்டு வராங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் கை தட்டுற மாதிரி என்ஜாயபிளாக இருந்தது. கண்டிப்பாக நான் பராசக்திக்கு தான் வந்திருப்பேன்.